ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பிரெட் ரோல்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பிரெட் ரோல்ஸுக்கு நாம் முதல்ல ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 கப்பு நாம் ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போது ஆனியன் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 1 கப்பு நம்ம துருவி வச்சுருக்க கேரட் அதில் சேர்த்துக்கலாம். கேரட் குக் ஆகிட்டு இருக்கும்போது நாம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இது ஆனியனும் கேரட்டும் குக் ஆனதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நான் செய்ய போகிற ஸ்டஃபிங்க்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். அதை நல்லா பீட் பண்ணி இப்போ எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போது பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். எக்கு கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் 1 பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் அதில் சேர்த்துக்கலாம். அடுத்து 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் இப்போது கரம் மசாலா சேர்த்து நாம் ஃப்ரை பண்ணிட்டா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். பிரெட் ரோல்ஸ்க்கு தேவையான பிரெட்ஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதோட நான் ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்ஸையும் நான் எடுத்து வச்சுருக்கேன்.
நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிற ப்ரெட்டை நல்லா ரோல் பண்ணி இப்போ தின்னாக்கிக்கலாம். இதோட திக்னஸ்ஸு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப தின்னாக பண்ணிட்டாலும் உடஞ்சிரும், ரொம்ப திக்காக பண்ணிட்டாலும் நாம் சாப்பிடும்போது ப்ரெட்டு மட்டும்தான் அதில் தெரியும். இப்போது நாம் ரோல் பண்ண இந்த ப்ரெட்டில் அந்த ஸ்டஃபிங்ஸை நம்ம வச்சுக்கலாம். இப்போது 2 எக்ஸை எடுத்து நான் பீட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இந்த ப்ரெட்டை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோலை நம்ம பீட் பண்ணி வச்ச எக்கில் நம்ம எக் வாஷ் பண்ணிக்கலாம். எக் வாஷ் பண்ண இந்த ரோலை ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து கார்ன்ஃப்ளவரில் கோட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவரில் நம்ம கோட் பண்ணுறது மூலமாக சூப்பர் கிறிஸ்பியான பிரெட் ரோல்ஸ் கிடைக்கும். இப்போது ஒரு பேனில் ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ரோல்ஸை அதில் நம்ம போட்டுக்கலாம். ப்ரெட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான ஹெல்தியான பிரெட் ரோல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது அஜ்வின் ரெசிபீஸ். உங்களுக்கான ரெசிபீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.